லீடர்ஷிப் டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றது செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் எனர்ஜைஸ், இதுதான் முக்கியம். ஸோ ஃபியூயல் ஃபார் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ இதுதான் டாபிக் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இந்த டாபிக்ல நீங்க கவனிக்க வேண்டியது, நான் எப்பவுமே எங்கெல்லாம் ஒரு வைப்ரேட் ஆகக்கூடிய வார்த்தைகள் சந்திக்கிறேன், என்னை மோட்டிவேட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை சந்திக்கிறேன், என்னை திங்க் பண்ண வைக்கக்கூடிய வார்த்தைகள் சந்திக்க போறேன், என் பிரைன் ஸ்ட்ரோமிங் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை சந்திக்கிறேனோ இமிடியட்டா அதை காப்பி பண்ணி என்னோட பர்சனல் டைரியிலையும் மொபைலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ நான் என்ன செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்குவேன். ஒரு லீடருங்கிறவங்க பல பேரை நம்ம ஹேண்டில் பண்றதுனால கண்டிப்பா செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் எனர்ஜைஸ் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான ஸ்கில். நம்ம மோட்டிவேஷனா இருக்கணும். நம்ம எனர்ஜைஸ்டா இருந்தால் தான் மற்றவங்கள நம்ம எனர்ஜைஸ் பண்ண முடியும், ரிசல்ட் காட்ட முடியும். நம்மளே டல்லா இருக்கிறோம் அப்படின்னா அவங்கள எனர்ஜைஸ் பண்ண முடியாது, நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட் கிராட்டிடியூட் இஸ் இட் மச் குட் எனி ஒன். யாருக்குமே பயன்படாத ஒன்று சைலண்ட் கிராட்டிடியூட். நான் இவருக்கு நன்றி உணர்வோடு இருக்கேன் அப்படிங்கிறது நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஓப்பனா சொல்லணும். ஆர்கனைசேஷனல் கிராட்டிடியூட எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும். அப்போ தப்புன்னா தப்புன்னு சொல்லணும், சே நோ, அசர்டிவா பேச தெரியணும். அப்படி பேசாம அந்த கிராட்டிடியூட நீங்க காமனா மைண்ட்ல வச்சுட்டு இருக்கீங்க, நான் ஒரு சைலண்ட் கிராட்டிடியூட் பர்சனா இருக்கும் அப்படின்னா யாருக்குமே பயன்படாது. ஆர்கனைசேஷன்லயும் உங்களை ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. இவர் கிராட்டிடியூடா இருக்காரு அவ்வளவுதான் சொல்லுவாங்க. உங்களோட ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்த லெவலுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஸோ இந்த பிரைன் ஸ்டோமிங் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. சைலண்ட் கிராட்டிடியூட் இஸ் இன்ட் மச் குட் எனி ஒன். சரி, நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன்ல 3 விஷயம் இருக்குது. வாட் தே நோ, வாட் தே சி, வாட் தே ஃபீல். ஒருத்தர் என்ன அவங்களுக்கு தெரியுமோ, என்னத்தை அவங்க பார்க்குறாங்களோ, ஒரு விஷயத்துல அப்சர்வ் பண்றாங்களோ, வாட் தே ஃபீல், அதை தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் கம்யூனிகேஷன், இதுதான் நாலேஜ். அப்ப நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், இப்ப எந்த அளவுக்கு நாலேஜ் உங்க கூட ஷேர் பண்றோம், நம்ம எந்த அளவுக்கு உங்களை இன்ட்ராக்ட் பண்றோம், எந்த அளவுக்கு உங்க ப்ராடக்டிவிட்டியை கொண்டு வரோம், எந்த அளவுக்கு உங்களை ரிசல்ட் கொண்டு வரக்கு இம்ப்ரூவ் பண்றோமோ, அதுதான் அவரோட நாலேஜ். ஸோ திஸ் இஸ் கால்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு என்ன தெரியும், ஒரு எண்ணத்தை புரிஞ்சுக்கிறாரு, எண்ணத்தை பார்க்கிறாரு, எண்ணத்தை அவர் ஃபீல் பண்றாரு. இதுதான் கம்யூனிகேஷன்ல 3 பார்ட் இருக்குது, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, when you make a commitment you create hope. when you keep a commitment you create trust. ட்ரஸ்ட்டுக்கு ஹோப்புக்குரிய வித்தியாசம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சொல்றோம், இந்த வேலையை நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது கிரியேட் தி ஹோப், நம்பிக்கையை கிரியேட் பண்றோம். இந்த வேலையை கொடுத்த ஹோப்பை when you keep a commitment, நம்ம அதை நிறைவேற்றுறோம் போது you create the trust. அவங்ககிட்ட நம்பகத்தன்மையை கிரியேட் பண்றீங்க, உங்க மேல ஒரு பிலீவ்னஸ் கிரியேட் பண்றீங்க, அவரு உங்களை ரிலையபிளா நம்பக்கூடிய விஷயத்தை கிரியேட் பண்றீங்க. ஸோ அப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. when you make a commitment you create hope. when you keep a commitment you create trust. இது மறந்துடாதீங்க. அடுத்த வார்த்தைகள் என்ன பார்த்தீங்கன்னா, குட் ரிசல்ட்ஸ். குட் ரிசல்ட்ஸ்ங்கிறது ரொம்ப அற்புதமானது ஒன்று. ஒருத்தர் எவ்வளவு தடவை வேலை செய்யறாங்க, எவ்வளவு நேரம் வேலை செய்யறோம் அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் மேனேஜ்மெண்ட் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாது. ரிசல்ட், குட் ரிசல்ட், எது நீங்க எக்ஸாக்ட்லி ஆப்ஜெக்டிவ்ஸா ஒர்க் பண்ணி 1 hour ஒர்க் பண்ணாலும் சரி. ஒருத்தர் 4 மணி நேரம் வேலை செய்யறாரு, அவர் ப்ராடக்டிவிட்டி வரல. ஒருத்தர் 1 மணி நேரம் தான் வேலை செய்யறாரு, அவர் நல்ல ரிசல்ட் காமிக்கிறாரு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அவரை தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இதுக்கு உங்களுக்கு தேவையானது சிஸ்டம், எஸ்ஓபி, ரியாலிட்டி செக் பண்ணணும், செக்லிஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஃபாலோ பண்ண தெரியணும். ப்ராசஸ் ஓவர் பர்ஃபெக்ஷனுக்கு நீங்க நீட் டு கிவ் ஃபார் த இம்பார்ட்டன்ட். மானிட்டரிங் அண்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும். மானிட்டரிங்கிறது எப்படி, நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம், ப்ராசஸ், எஜுகேஷன், ட்ரைனிங் ஃபாலோ பண்றது, கன்சிஸ்டன்சிலி ஃபாலோ பண்றது, எஜுகேஷன் கொடுக்கறது எல்லாமே இந்த விஷயத்துல வரும். கிராஸ் எக்ஸாமினேஷன்ங்கிறது ஆடிட் பண்றது, அவங்க பிரைன் ஆக்டிவிட்டிஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்றது,
we must identify the ABCD category of employees. எம்ப்ளாயிஸோட பொட்டன்சியல் தெரிஞ்சுட்டு இவர் ஏ கேட்டகரியில் இருக்காரு, இவர் பி கேட்டகரியில் இருக்காரு, சி கேட்டகரியில் இருக்காரு, இவர் டி கேட்டகரின்னு நம்ம செக்ரிகேட் பண்ணக்கூடிய, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணக்கூடிய, ரியாலிட்டி வெரிஃபை பண்ணக்கூடிய நாலேஜ் நமக்கு இருக்கணும். அசர்டிவ் டாக்னஸ் வேணும், ஃபீட்பேக் கொடுக்கறது தெரியணும், கம்யூனிகேஷன் தெரியணும், டெர்மினேஷன் பண்றதுக்கும் கூட தயங்கக்கூடாது. அப்போதான் யூ வில் கெட் த குட் ரிசல்ட்ஸ். அப்போ குட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, கண்டினியூஸ் சக்சஸ்ங்கிறதே உங்களுக்கு தெரியும், கண்டினியூஸ் ப்ராசஸ், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அது ஒரு அடிக்ஷன் மாரி. சக்சஸ் ஒரு தடவை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு குட் ரிசல்ட் ஒரு தடவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களை அடுத்தடுத்த குட் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு உங்களை டெவலப் பண்ணும். ஸோ அதனால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. டுடே இஸ் டிஃபிகல்ட், டுமாரோ இஸ் மச் மோர் டிஃபிகல்ட், த டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் பியூட்டிஃபுல். ஜாக் மாலிபாபா சொன்னது. ஸோ அப்போ என்னது, இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயம், நியூ சேலஞ்சஸ், ஒரு ரிஸ்கை ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டுமாரோ அதையவே கண்ட்ரி பண்ணுங்க, நாளை அதை திரும்ப தொடர்றீங்க, பயணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கடினமாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா டே ஆஃப்டர் டுமாரோ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஈஸியாக இறந்து ஒர்க் அன்னையிலிருந்து. ஸோ இதுதான் வாழ்க்கையோட தத்துவத்தில் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரிஸ்க் எடுக்கும்போது இதை மறந்துடாதீங்க, பக்காவாக ஃபாலோ பண்ணுங்க. சரி, அடுத்த பாயிண்ட், am I மேக்கிங் சென்ஸ்? நான் வந்து ஒரு சென்ஸ், ஒரு புத்திசாலியா செயல்படுறேனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தனக்குள்ள அடிக்கடி நீங்க கேளுங்க. am I மேக்கிங் சென்ஸ் அப்படின்னா அது உங்களை எனர்ஜைஸ் பண்ணும். இல்ல இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த வேலையில நான் கரெக்டா செயல்படுறேனா, இந்த ப்ராசஸ்ல கரெக்டா பண்ணனா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒர்க்கிங் ஏரியாவில் முக்கியமான டாபிக்ல உள்ள போயிட்டு இருக்கிறோம். பிரில்லியன்ட் ஜெர்க்ஸ், டெவில் அட்வொகேட், இவங்க எல்லாருமே நம்ம டீம்ல இருப்பாங்க. இவங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரில்லியன்ட்னஸ், நாலேஜ், அறிவு, ஸ்கில்லு, விஸ்டம் எல்லாமே நமக்குள்ள இருக்கணும். டேலண்ட் எல்லாமே இருந்தாதான் இந்த பர்சன்ஸ்ல நம்ம சேலஞ்சஸ் வேணும். அப்ப இவங்களை பத்தியான நமக்கு எஜுகேஷன், நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஐடென்டிஃபை அண்ட் இன்க்ரீஸ் தி நாலேஜ் டு ஹேண்டில் தம். அவங்கள நம்ம கரெக்டாக ஐடென்ட் பண்ண தெரியணும். அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலேஜை நம்ம லேர்னிங் மூலமா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். டோன்ட் கெட் டூ மச் பர்ஃபெக்ஷன், அக்செப்ட் இம்பர்ஃபெக்ஷன். எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கணும், 100% இவங்க இருக்கணும் அப்படின்னு நம்பாதீங்க. சில பேர் சில குறைகளோடு இருப்பாங்க, நிறைய பிளஸ்ல இருப்பாங்க. ஸோ இப்போ பிளஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம அதை டெவலப் பண்றதுக்கும், சப்போர்ட் பண்றதுக்கும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்றதுக்கும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். குறைகள் மட்டும் பார்த்துட்டு போன வாழ்க்கைங்கிறது டோன்ட் கெட் டூ மச் பர்ஃபெக்ஷன், அக்செப்ட் இம்பர்ஃபெக்ஷன் ஆல்சோ. அப்படின்னா டூ மச் பர்ஃபெக்ஷன் பார்க்காம இம்பர்ஃபெக்ஷனோட வாழ்றதுக்கு இனிமையாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமா நம்ம மனநிலை வச்சு பயணிக்கக்கூடிய சிந்தனை நம்மகிட்ட மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும். அடுத்த பாயிண்ட், கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் மை ப்ரிஃபர்டு டாஸ்க். However, I acknowledge that it is an inevitable and important responsibility in my role. Conflict management is not my preferred job. என்னோட முக்கியமான வேலையா அது வைக்கல, நான் டாஸ்கா வைக்கல. However, I acknowledge that it is an inevitable and important responsibility in my ரோல்ல தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான பார்ட்டா வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க எப்பயுமே வச்சுங்க. இது உங்களுக்கு மோர் கான்ஃபிடென்ட், போல்ட்னஸ், கரேஜ்னஸ், கான்ஃபிடென்ட், லேர்னிங், growth மைண்ட் செட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பார்த்துட்டு நீங்க ஒரு கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டோ, ஒரு ராங்கா தப்பா ஒருத்தர் பண்ணும்போதோ அசர்ட்டிவ்னஸோட நம்ம ஃபீட்பேக் கொடுப்போம், நெகட்டிவ் கரெக்ஷன்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் கொடுப்போம். ஸோ இது நம்மளை அடுத்த வருஷனுக்கு கொண்டு போகுமே தவிர நம்மளை தோல்வி அடைய விடாது. ஸோ இதெல்லாம் நம்மளை எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், நோட் பண்ணிக்கோங்க. சே நோ ஆஃபன். சே நோ ஆஃபன் அப்படின்னு நம்ம நோ சொல்றதுக்கே நிறைய பேர் தயங்குறீங்க. அப்ப நிறைய நோ சொல்லக்கூடிய, ரிஜெக்ஷன் பண்ணக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கு, கான்ஃபிடன்ட் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா அது உங்களை எனர்ஜைஸ் பண்ணும், மோட்டிவேட் பண்ணும், ஆட்டோ மோட்டிவேட் பண்ணும். ஸோ அப்ப சே நோ ஆஃபன்ங்கிற ஸ்கில் ரொம்ப முக்கியம். மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல், மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். என்னென்ன ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வருதோ அது காரணம் வந்து கரெக்டா நோ சொல்லாத இடங்கள் தான். எங்கெல்லாம் நீங்க நோ கரெக்டா சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களை அடுத்த வருஷம் கொண்டு போயிடும். இந்த வார்த்தையை நீங்க எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்த வார்த்தைகள், டிஸ்ட்ராக்ஷன்
டிட்ராக்டர்ஸ், பெசிமெட்டிக் பர்சன்ஸ், இதெல்லாம் நீங்க ஐடென்ட் பண்ண பறந்துக்கணும். நீங்க டிஸ்ட்ரக்ஷன் ஐடென்ட் பண்றீங்க, டிட்ராக்டர்ஸ் ஐடென்ட் பண்றீங்க, பெசிமெட்டிக் பர்சன்ஸ் ஐடென்ட் பண்றீங்க. அப்படின்னு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலா நீட் டு இன்க்ரீஸ் யுவர் நாலேஜ். அப்போ நம்ம நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரில்லியன்ட் ஜெர்க்ஸ், டெவில் அட்வொகேட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் உங்க டீமுக்குள்ள உங்களுக்கு வருது அப்படின்னா வருஷம் நீங்க அப்டேட் ஆகுறீங்க, அடுத்த லெவலுக்கு நீங்க போறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த வார்த்தைகளும் இந்த பீப்புளையும் உங்களுக்கு தெரிய வரும்போது உங்களை எனர்ஜைஸ் பண்ணும், மோட்டிவேட் பண்ணும், புது சேலஞ்சஸ் ரிஸ்க் வருதுன்னு தோணும், நம்மளை வைப்ரேட் பண்ணும், நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். There will even be people who don't want you to succeed because it makes them see their own weakness and failures. அவங்க நிறைய பேர் உங்கள்கிட்ட காசிப் பேசுறாங்க, அதுதான் இந்த வார்த்தை. டிஸ்ட்ரக்ஷன்ல காசிப் பர்சன்ஸ் யாரெல்லாம் வந்து உங்கள்கிட்ட பேசுறாங்க? There will even be people who don't want you to succeed because it makes them see their own weakness and failures. யார் தன்னோட வீக்னஸையும் ஃபெயிலியரையும் சந்திச்சு அடுத்த அளவுக்கு போக முடியாம இருக்கக்கூடிய பர்சன், வீக்னஸ் பர்சன் தான் உங்கள்கிட்ட வந்து காசிப் பேசுவாங்க. இவங்க காசிப் பேசுறது மூலமா என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ சக்சீட் ஆகக்கூடாது, நீ வெற்றி பாதையில போயிடக்கூடாது, நீ ஒரு வெற்றியாளராக உருவாகக்கூடாது அப்படிங்கிறது அவங்க நோக்கம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? காசிப் பேசுற பர்சன் நல்ல கனெக்ட் ஆகுறதுனால, நல்ல வார்த்தைகள் எடுத்து இனிஷியல்ல பேசி கனெக்ட் ஆகுறதுனால அவங்க கிட்ட நீங்க மாட்டிக்குவீங்க. ஸோ தட் இஸ் எ மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேதர் தென் டிரைவிங் their own life, they are trying ruin everyone else, right? அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த ஃபெயிலியர் அண்ட் வீக் பர்சன் காசிப் சொல்றதுக்குன்னா உங்களோட வாழ்க்கை பயணத்தை நீங்க டிரைவ் பண்ணி சக்சஸ் ஆகுறதுக்கு பதிலா தே ஆர் ட்ரையிங் ruin, அழிச்சிருவாங்க everyone else, right? நம்ம பயணத்தவே அவங்க அழிச்சிடுறாங்க, நம்ம டெஸ்டினேஷனே மாத்திடுறாங்க, நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க, டிராவல் பண்றதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அடுத்த லெவலுக்கு டெஸ்டினேஷன் மாத்திரம், ப்ரொமோஷன் வாங்க போறோம், இன்க்ரிமெண்ட் வாங்கினா நம்மளை அட்டாக் பண்றாங்க. ஸோ இதுதான் அவங்களோட மைனஸ். இதை நோட் பண்ணிக்கிங்க. அந்த பர்சனை ஐடென்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் நமக்கு வேணும். காசிப் பேசுற பர்சனை நம்மளோட வச்சுக்காம இருக்கோம் அப்படின்னாவே நம்ம எனர்ஜி, நம்ம ஃபியூயல், நம்ம ஃபீடை அவங்க கன்சூம் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எனர்ஜைஸா பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவோம், நம்ம பாட்டு அடுத்தடுத்த பயணங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளை மூவ் பண்ணி கொண்டு போவோம். ஸோ அதை இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. சரி, அடுத்த வார்த்தை ஸோ தட் இஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் யுவர் பாசிட்டிவ் எனர்ஜி இஸ் ஃபீட் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஃபீட், ஃபியூயல், பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் திங்கிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இது எப்படியெல்லாம் நீங்கள் எப்பெல்லாம் ஃபீட் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காலையில் ஷெட்யூல் போட்டு ஃபீட் பண்ணுறோம். நம்ம அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு புக்கு படிக்கிறோம், நல்ல புக்கு படிக்கிறோம், அது வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று, டிட்ராக்டர்ஸ் ஒன்று, மோர் ஃபோக்கஸாக இருக்கும் அப்படின்னா நம்ம பி ஸ்ட்ராங்கராக வைக்கும். அப்போ இல்லைன்னா டிஸ்ட்ராக்ஷன்லையும் நம்ம அஃபெக்ட் ஆகி போயிடுவோம். புக்கு படிக்கிறோம், ஒரு புக்கு படிக்கும்போது அது எனர்ஜைஸ் பண்ணுது, நம்மளை வேற லெவலில் கொண்டு போகும். ஸோ அப்போ எப்பெல்லாம் நம்ம எனர்ஜைஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி செகண்ட் எனர்ஜைஸ் பண்ண பார்க்கணும், எவ்ரி மொமெண்ட் பண்ண பார்க்கணும், எவ்ரி மினிட் பண்ண பார்க்கணும், எவ்ரி வீக்கு பண்ணணும், எவ்ரி டேவும் பண்ணணும், எவ்ரி மந்த்லி பண்ணணும். ஸோ இப்போ எப்பெல்லாம் அடிக்கடி நம்ம ஃபீட் பண்ணுறோம், ஃபியூல் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பாசிட்டிவ் திங்கும் பாசிட்டிவும் வைப்ரேட்டாக எனர்ஜைஸ்டாக பயணிப்போம். அந்த செல்ஃப் மோட்டிவேஷன், மோட்டிவேஷன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த லீடர்ஸ். அப்போ ஒரு லீடர் எனர்ஜியாக ஒர்க் பண்ணணும். ஒரு லீடர் பார்த்தோன்னா இவர் தாண்டா நம்ம லீடர், இவர் பாரு எவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு, அட்ராக்டிவாக இருக்காரு, ஃபயராக பேசுகிறாரு, இட்ஸ் அ கிரேட் ஃபயர் ஃபைட்டராக இருக்காரு, சேலஞ்சஸ்னா ரொம்ப ஹாப்பியாக எம்ப்ரஸ் டு வெல்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடராக நீங்கள் இருக்கீங்கன்னா தான் பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவராக உங்களோட சப்பார்டினேட் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அதுதான் உங்கள் கேரியருக்கு நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு உங்களை கொண்டு போகும். அவங்க சக்ஸஸ்ஃபுல் டீம் உங்களுக்கு கீழே ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஒரு ஃபெயிலியர் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் டீம் கிரியேட் பண்ண முடியாது, நல்ல டேலண்டான பாசிட்டிவ் பீப்புள்ஸ் உங்களோட சேர மாட்டாங்க. ஸோ இப்போ பாசிட்டிவ் சிச்சுவேஷன் நம்மளை சுற்றி அரௌண்டாக வச்சுக்கிறது மூலமாக நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் பாசிட்டிவ் எனர்ஜைஸ் பண்ணுறது,
பாசிட்டிவ் திங்கிங் நமக்குள்ள கிரியேட் பண்ணுறது நம்ம பண்ண முடியுங்கிறத இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஆல்.